ஜாதகர் வந்து மேக்சிமம் வந்து நேர்மையா இருப்பார் சார். நீதி நேர்மையா இருப்பாரு. ஆன்மீகத்துல கொஞ்சம் சிந்தனை இதுல இருப்பாங்க. கொஞ்சம் பெரிய பதவி வைப்பாங்க. ஒய்ஃப் எல்லாம் நல்ல வசதியோட இருப்பாங்க. ஒய்ஃப் வீட்டுல உங்க வீட்டுல வந்து மின்சாரம் எல்லாம் வந்து வீட்டை சுத்தி பார்த்தாச்சுன்னா நல்ல அழகு வாய்ந்ததாக போட்டிருப்பாங்க சார். கொஞ்சம் அட்ராக்ஷனா அந்த லைட்டு வெளிச்சங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டா ரத்த சம்பந்தமாட்டா எலும்பு மஞ்சள் அந்த மாதிரிப்பட்ட ரத்தம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட சோக்கேடு இருக்கான் சார். ஜாதகருக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப உறுதுணையா இருப்பாரு சார். மனைவி வந்து நல்ல பக்கபலமா இருப்பாங்க. ஆனா பொண்ணை வந்து ஜாதகர் தான் விரும்பிதான் கட்டியிருப்பாரு. கல்யாணம் ஆனா சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிருக்கேன் சார். சிறிய வயதுலயே வந்து ஒரு 50% தான் நாட்டத்தோட போவாரு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கள்லாம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. தடங்கள் இருக்கு சார். இவர் வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார். சனி வந்து தனிச்சிருக்கு இல்லையா? ஆமா, வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார். இன்னொரு ரூல்ல குரு சந்திரன் கேது. சூரியன் கேது அப்படின்னா சூரியன் கேது வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம நாட்டை விட டைம் கம்மியான ஒரு நாட்டுல அவங்க வந்து வசிப்பாங்க. சரி சரி இருக்கா? சொல்லியிருக்கோமா? ரூல் சொல்லியிருக்கோம். மத்தவங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? ரிமைண்ட் பண்ணி பாக்குறீங்களா? ஆமா சார், ஆமா சார். இவருக்கு வாயு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு, வாய்ப்பு இருக்குல்ல சார்? மரண பயம் இருக்கு சார். இவருக்கு செய்வினை கோளாறு இந்த மாதிரிப்பட்ட மாதிரி பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்கு, வாய்ப்பு இருக்கு சார்? ஆமா, கண்டிப்பா இருக்கு. ரெடி பண்ணாரு சார். சிவன் வழிபாடு பண்ணாரு. ஜோதிடம் மாந்திரிகத்துல கொஞ்சம் அவருக்கு ஒரு முன்னால கொஞ்சம் நம்பிக்கை இருக்காது. இப்ப கொஞ்சம் வந்திருக்கு, வாய்ப்பு இருக்கு சார். ஆமா சார், இப்பதான் நம்புறாரு. இப்ப முதல்ல நம்ப மாட்டாரு, இப்ப வந்திருப்பாரு. இவரு தர்ம இதுக்காக நல்ல செலவு பண்ணுவாரு சார் ஒரு ஆளுக்கு. சூப்பர் பாயிண்ட் சார். அவர் இங்க மாசம் வந்து ஒரு சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சார். குரு சந்திரன் வீட்டுல இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வகையா தான தர்மங்கள் அப்படின்னு வந்து பண்ணிட்டே இருப்பான். ஆசிரமத்துக்காக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தான தர்மங்கள் நிறைய பண்றாங்க. ஃபேமிலி சார்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, சந்திரன் குரு வீட்டுல இருந்தாவே தனுசுல இருந்தாலும் சரி, மீனத்துல இருந்தாலும் சரி, அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க. அவங்க தெரியாம கூட தர்மம் பண்ணிடுவாங்க. தெரியாம கூட தர்மம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி சொல்றது, ஏதாவது கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு வந்து உண்டு. சூப்பர். ஜாதகருக்கு வந்து தொழிலுக்கு மேல வந்து ஒரு பற்று இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சோம்பேறி தானே இருக்கேன் சார். அது இப்ப வந்து ரொம்ப அதிகமா இருக்கான். இப்ப அவருக்கு வந்து கேது சனிக்க மேல இருக்கிறதுனால வேலையில கண்டிப்பா அவருக்கு தடங்கள்லாம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு சார். அவங்க அம்மாவுக்கு இதை கொஞ்சம் நோயோட கொஞ்சம் சரி பண்ணிருப்பாரு சார் இப்போ. ஆனா மாமியார் மருமகளுக்கு வந்து பிரச்சனை பெரிய அளவு வராது சார். ஓரளவு ஒத்து போயிடும் சார். மகிழ்ச்சி, நீங்க சூப்பரா சொல்றீங்க சார். பட் இருந்தாலும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் போட்டு. ஏன்னா பத்தாது, பலன் மத்தவங்களை காட்டிலும் கம்மியா தான் சொல்றீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எடுக்கிறீங்க. நீங்க அது ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கொஞ்சம் பண்ணாம இருக்கீங்க. தயவு செய்து பண்ணுங்க. சரி, ஏன்னா அசால்ட்டா விடாதீங்க. சரிங்களா? இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வேற எல்லாத்தையும் பாருங்க. புதுசா இருக்கிறவங்க எல்லாமே நிறைய சொல்றாங்க. அப்ப நீங்க நிறைய சொல்லணும். எனக்கு அதுதான் விருப்பம். சரிங்களா? சூப்பர் சார், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஓகே, மத்தவங்க யாராவது இதுல சொல்ல விரும்புறீங்களா சார்? சார் ஒரு பாயிண்ட் வந்து அதுல அந்த கண்ணாடி போட்டிருப்பாரு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆமா சார், கண்ணாடி. ஆமா, ஓகே, சூப்பர் பாயிண்ட். ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால கண்ணாடி போட்டிருக்க. அப்பா வந்து சார் அவருக்கு விருச்சிகத்துல பிறக்கும் போது அப்பாவுக்கு ஒரு கண்டம் அந்த மாதிரி. அப்பாவால இவருக்கு சின்ன வயசுலயே தவறிட்ட. ஓகே ஓகே. பல்லு சார்ந்த பிரச்சனை இருக்கும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஓகே, சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா இருக்கு. பூமி ரிலேட்டடா பிரச்சனை இருக்குதா? ஆமா சார், இருக்கு சார். சொத்தெல்லாம் புடுங்கிட்டாங்க சார். இவரோட டாமினேஷன் தான் கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஒய்ஃபோட விட இவர் வந்து கொஞ்சம். ஆமா ஆமா சார். சனிக்கு ஏதோ கிறிஸ்துவ நாட்டுக்கு போயிருக்காரு சார். ஆமா சார். சனி சுக்கிரன் சேர்ந்திருக்கு இல்லையா? அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய மாறுதல் வந்துச்சு. குரு சந்திரன் கேது வந்துருச்சா? வெளிநாட்டு யோகம். குரு வீட்லயே சந்திரன் இருக்கு, கேதுவோட தன்மை இருக்குனால அவங்க வந்து வெளிநாட்டு யோகம் கொடுக்குது. சனி வந்து பாத்தீங்கன்னா, சனி எங்க இருக்கு? துலாத்தில் இருக்கு, உச்சமா இருக்கு. ராகுகேது வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருச்சு. இப்ப அது ஒரு அதன் மூலியமா ஒரு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குது. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, ஒய்ஃபோட அவர் கூட்டிட்டு போல. அவங்களுக்கு போய் அங்கெல்லாம் வீடெல்லாம் பார்த்து செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போறாரு. இவர் மட்டும்தான் தனியா போயிருக்காரு. கேது அப்படிங்கிறது மறுபடியும் திருப்பி பிரிக்கிது பாருங்க. ஒரு தற்காலிகமான பிரிவினை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல போறாங்க. ஜூன் ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போறாங்க.
சரிங்களா? அப்போ நீங்க ஒரு இயல்பா வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்து அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணி பார்க்கணும் என்னென்ன நடந்துச்சு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து புலப்படும். நீங்க பாத்தீங்க நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே அருவி மாதிரி ஊழிக்கிட்டே தான் இருக்கும். செல்ல பிள்ளை அப்படி சொல்லலாங்க சார் இவருக்கு? சொல்லலாம் சார், தாராளமா சொல்லலாம். செல்ல பிள்ளை தான். ஓகே, சூப்பர் சார். இவர் வீட்டுல தியானம் அறை வச்சிருப்பாரு, தியானம் பண்ணதுக்கு தனியா? சார் வீட்டுல தியானம் பண்ணுவாங்கல்ல, யோகா அந்த மாதிரி. தியானம் இல்ல, அவரு அந்த அதனால விருப்பம் இருக்கு சார், ஆன்மீக நாட்டம் எல்லாம் இருக்கு. இல்ல தனியா அதுக்குன்னு ரூம் தானே வீட்டுல வச்சிருப்பாரு? அந்த மாதிரி இல்ல சார். ஜென்ரலா அவர் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுவார், ஜென்ரலா பண்ணுவார். ஓகே, யோகா தியானம் எல்லாம் பண்ணுவார். தனியான ரூம் அந்த மாதிரி இல்ல, பண்ணுவார். சரி சார். வளர்ந்து நல்லா கயிறு கட்டி இருப்பாங்க. அதே மாதிரி உங்க பூஜையில ஒரு பெண் தெய்வம் படங்கள் வச்சு வழிபடுறதுக்கான வாய்ப்பு. ஆமா சார், நிறைய பெண் தெய்வங்கள் தான் வழிபாடு பண்றாங்க. பெருமாள் வந்து வழிபாடு பண்றாங்க. ஆமா, பெண் தெய்வங்கள் பெருமாள். ஓகே. அரசாங்க டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸும் இருக்கு. இருக்கு. அது மாதிரி பூஜை ரூம் ரொம்ப அழகா அலங்காரமா வச்சிருப்பாங்க சார். ஆமா சார், அருமையா பண்றாங்க. வீட்டுல வந்து எந்த கிரகம் இருக்கோ அது வந்து நல்ல ஒரு அழகா இருக்கும். அழகா இருக்குன்னா மங்களகரமா இருக்கும். அழகு அப்படிங்கிறது வேற, மங்களகரம் அப்படிங்கிறது வேற. மங்களகரமா இருப்பான். ஓகே, நன்றி. ஓகே சார், நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்ப்போம்.